ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு MMSK Vlogs. நான் முத்துலட்சுமி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் சிக்கன் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு செஞ்சிட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அதை செய்வீங்க. நம்ம அந்த சிக்கன் கிரேவியை எப்படி செய்யலாங்க. இப்போ 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். இந்த சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது கூட 1 ஸ்பூன் சால்ட்டு, உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். இங்கேயே நம்ம சேர்ப்போம், அதுக்கப்புறம் குழம்புலையும் சேர்ப்போம். அது கூடவே 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். மஞ்சள் தூளை நம்ம சில மஞ்சள் தூள் பார்த்தோம்னா ரொம்ப கலராக இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். மிளகுத்தூள் சேர்க்கும்போது நமக்கு காரம் இங்கேயே சேர்ப்போம், நம்ம அங்கே வறுக்கிற போது நம்ம சேர்க்கணும். அதனால் கொஞ்சம் அளவுடைய பார்த்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி. காஷ்மீர் சில்லி நமக்கு 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ போட்டுக்கலாம். கலர் நமக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த காஷ்மீர் சில்லி நம்ம சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூளும் இந்த காஷ்மீர் சில்லி சேர்க்கும்போது ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு தயிர், முக்கியமாக தயிர் பார்த்தோம்னா எவ்வளவு சிக்கன் எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தயிர் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி 1 kg சிக்கன் எடுத்ததுனால இதுக்கு 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்குறேன். இந்த தயிர் பார்த்தோம்னா ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது, மீடியமான ஒரு புளிப்பு இருக்கணும். நம்ம வீட்டிலே வச்சோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயிர் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரொம்பவே புளிப்பு இருந்து அப்படின்னா கொஞ்சம் புளிப்பு தட்டும். அதனால் நம்ம மீடியமான ஒரு புளிப்பில் வச்சோம் அப்படின்னா அந்த தயிர் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தோம்னா இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். என்னென்னா மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கணும் இந்த சிக்கனில். அப்போ தான் அந்த டேஸ்ட் ஒன்று. ஏன்னா சில இதில் மசாலா இருக்கும், சில இதில் மசாலா இல்லாமல் இருந்ததுன்னா டேஸ்ட் நமக்கு வித்தியாசமாக இருக்கும். அதனால் அந்த சிக்கனை நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour மூடி போட்டு அப்படியே ஊற வச்சிடலாம். ஊற வச்சதுக்கு அப்புறம் நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு கடாயில் நம்ம 1 ஸ்பூன் ஆயில் நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னொன்று நம்ம சிக்கன் இருக்கிறதுனால அந்த ஹீட்டு நமக்கு அதில் உடம்புல இதாகாது. அதனால் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு 10 வரமிளகாய் எடுத்துக்கணும். இது வத்தல்னு சொல்லுவோம், நாங்கள் எங்கள் ஊர்லலாம் வத்தல்னு சொல்லுவோம். இப்போ இதையும் நம்ம எல்லா மசாலாவுமே நம்ம எதில் தான் வறுக்க போகிறோம் அப்படின்னா ஆயிலில் தான் வறுக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம வத்தல் கம்மியாக எடுத்ததுனால காரத்துக்கு என்ன எடுக்கணும்னா பெப்பர். இப்போ மிளகு அதிகமாக எடுத்துக்கணும். அது கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்க்கணும். ஜீரகம் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ கரம் மசாலாவுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் சேர்க்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்ததுக்கப்புறம் அது கூடவே ஏலக்காய் பார்த்தோம் அப்படின்னா 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் முழுமையான முழு மல்லி இருக்குல்ல, அந்த மல்லி நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்தோம் அப்படின்னா 2 ஏலக்காய், 5 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, அன்னாச்சி பழப்பூவு, அப்புறம் மூக்குத்தி மொத்து, இது எல்லாமே என்னென்ன. அப்புறம் முக்கியமாக இதில் கசகசா. இந்த கசகசா என்னென்னா நம்ம அந்த சிக்கனுக்கு டேஸ்ட் ரொம்பவே கொடுக்கக்கூடியது. இந்த கசகசா கூட நம்ம கொஞ்சம் முந்திரி, வீட்டில் எனக்கு பொடி முந்திரி தான் இருந்தது, அதனால் நான் பொடி முந்திரி தான் சேர்த்தேன். இப்போ வீட்டுனா முந்திரியை நீங்கள் ஊற வச்சும் அரைச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த மசாலாவை நம்ம வறுக்கும் போதே அது கூட லைட்டாக வறுத்தும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வாசம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே நம்ம கருப்பு ஏலக்காய் 1 ஏலக்காய் போதும். கொஞ்சம் ஜாதிக்காய் கொடுக்கும்போது ஜாதிக்காய் அதிகமாக சேர்த்தாலும் நமக்கு ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கம்மியாக சேர்த்தாலும் கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு போட்டாலே போதும், அது ரொம்பவே நமக்கு வாசமாக இருக்கும். அது கூட கசகசா எல்லாமே கரம் மசாலாவுக்கு நம்ம என்னென்ன சேர்ப்போமோ அது எல்லா மசாலாவுமே நம்ம சேர்க்கணும். இதில் எக்ஸ்ட்ரா என்ன சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் ரைஸ் சேர்க்குறோம். அரிசி 1 ஸ்பூன் சேர்க்குறோம். ஒரு பிரியாணி இலை சேர்க்குறோம். இது எல்லாமே சேர்த்து இந்த ஆயிலே நம்ம நல்லா வறுத்து நம்ம எடுக்கணும். வறுத்து எடுக்கும்போது தான் அதுவும் அந்த ஆயிலில் வறுக்கும்போது ரொம்பவே வறுக்கக்கூடாது. ஏன்னா இளம் சூட்டில் நம்ம வறுக்கணும். இளம் சூட்டில் வறுக்கும்போது தான் அந்த மசாலாவுடைய கலர் நமக்கு மாறாமலே
அப்படியே இருக்கும். கொஞ்சம் வந்து நம்ம வந்து ஃப்ளேம் வந்து அதிகமாக வந்து கூட்டி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த மசாலாவுடைய தீஞ்சிரும். என்னென்னா கொஞ்சம் வந்து கருப்பு வந்து இது கூடவே ஒரு துண்டு ஒரு 10 பல் வந்து பூண்டு சேர்த்துக்கணும். இப்போ நம்ம கரம் மசாலா அரைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மசாலா ஐட்டம் மட்டும்தான் வந்து அரைப்பேன். இது வந்து நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். அப்போ இதுக்கு வந்து ஒரு பெரிய 10 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கணும். அதே போலவே ஒரு கூடு வந்து இஞ்சி, ஒரு பெரிய துண்டு இஞ்சியும் வந்து சேர்த்துக்கணும், சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டு இப்போ ஒரு கடாயில் வந்து ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன், ஏன்னா அந்த வெங்காயம் வந்து வதங்கணும், அதுக்கு தேவையான அளவு நம்ம எவ்வளோ வெங்காயம் எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு வெங்காயத்துக்கு தேவையான அளவு ஆயில் வந்து எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் கூடுமான அளவுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லெண்ணெயிலே செஞ்சுருவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட வந்து நம்ம வந்து ஒரு 100 கிராம் வந்து சின்ன வெங்காயத்தை தோல் எடுத்து சேர்த்துருக்குறோம். அது கூட ஒரு 3 பெரிய வெங்காயத்தையும் நம்ம வந்து சேர்த்துருக்குறோம். இப்போ மசாலா வறுத்து வச்சுருந்தாலும் அது எல்லாமே நல்லா ஃபைன் இதை அரைச்சி எடுத்துக்கணும். வெங்காயத்தை இந்த அளவுக்கு வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல சிக்கன், அந்த சிக்கனை வந்து அந்த வெங்காயத்தை கூட நம்ம சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டு ஏன்னா இது நம்ம தயிர் சேர்த்துக்கிறதுனால அந்த சிக்கன் கூட சேரும்போது நல்லா ஊறி வந்திருக்கும், கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம். ஸோ அந்த தண்ணியிலே வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சின்ன மீடியம் சைஸு தக்காளி வந்து எடுத்துக்கலாம். அதையும் வந்து என்னென்னா டேஸ்ட் கொடுக்கும் கொஞ்சம். அதுக்கு வந்து அதையும் எடுத்துட்டு நமக்கு தேவையான அளவு வந்து வாட்டர் அதிகமாக சேர்க்க வேண்டாம். நமக்கு குழம்பு சைஸில் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த அளவு நம்ம தண்ணி குறைச்சி சேர்த்துட்டு இந்த அளவு வெந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கலாம் விழுதை வந்து நம்ம வந்து மசாலாவை வந்து நம்ம இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா சேர்த்து, அப்போ தான் அந்த மசாலா வந்து அது கூட செட் ஆகும். அப்போ வந்து மசாலாவும் அந்த சிக்கன் வந்து சேரும்போது ரொம்பவே வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து மசாலா சேர்க்கும்போது நம்ம வந்து அந்த ஜாடியை வந்து கழுவி வந்து நம்ம இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தொக்கு மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம சப்பாத்தி, தோசை இட்லிக்கெல்லாம் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் வந்து தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதே இது சாதத்துக்கு வந்து ரசமும் இதை வந்து தொக்கு மாதிரி வச்சோம் அப்படின்னா இந்த மசாலா எல்லாம் சேர்த்து தொக்கு மாதிரி வச்சோம் அப்படின்னா தொட்டு சாப்பிட வந்து நல்லாயிருக்கும். அந்த ரசத்துக்கும் இந்த சிக்கன் கிரேவிக்கும் உள்ள காம்பினேஷன் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ வந்து இதில் வந்து ஏன்னா பெப்பர் போட்டிருக்கிறதுனால காரம் நமக்கு சரியாக தெரியாது. ஆனால் வச்சு முடித்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், சாப்பிடும்போது தான் அந்த காரம் வந்து நமக்கு வந்து மைல்டாக வந்து தெரியும். இனி ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 1 கப்பு அளவு தேங்காய் எடுத்துக்கணும். தேங்காவை வந்து பல்ஸு மூடில் வந்து நம்ம ஏன்னா நம்ம வந்து மசாலா அரைச்சோம்ல அதிலே வந்து போட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். அதில் வந்து போட்டு பல்ஸு மோடில் வந்து அரைச்சிக்கணும். தேங்காய் வந்து ரொம்ப அரைஞ்சிடக்கூடாது, அதனால் பல்ஸு மோடில் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி வந்து அந்த சிக்கன் கிரேவி இருக்குல்ல அது கூடவே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து சேரும்போது நமக்கு வந்து அந்த சூடு வந்து இருக்கா, தேங்காய் பால் வந்து நமக்கு வந்து சிக்கனில் சேரும்போது ஹீட்டு தன்மை வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா இந்த தேங்காவை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் விழுது, இந்த தேங்காவை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம், ஏன்னா அந்த தேங்காய் பச்சை வாசனை போகணும்ல, அதுக்காக ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே வந்து நல்லா கொதிக்க விடலாம். அந்த குழம்பு வந்து நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கு அப்புறம் வந்து இப்போ வாசனைக்கு வந்து தேவையான அளவு நம்ம வந்து என்னென்னா கருவேப்பிலை. இப்போ இதில் வந்து நம்ம வாசனைக்காக வந்து என்னென்னா 3 ஐட்டம் வந்து சேர்க்குறோம். கருவேப்பிலை, கஸ்தூரி மேத்தி, கொத்தமல்லி இலை 3 வந்து சேர்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து நல்லா கொதிக்க விட்டுடணும். கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி வந்து சேர்க்கும்போது நம்ம கையில் வச்சு நல்லா கசக்கிட்டு சேர்த்தோம் அப்படின்னா அந்த வாசம் ரொம்ப அப்படியே நிற்கும் நமக்கு. இது கூட வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை வந்து நம்மளுடைய ஆப்ஷன் தான், கட்டாயம் கிடையாது. நமக்கு சேர்க்கணுங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. ஏன்னா இப்போ உங்களுக்கு சேர்க்கணும் சில பேருக்கு வந்து பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்னா வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம், வேண்டாம் அப்படின்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் வந்து கொத்தமல்லியில் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி வந்து தூவி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் தான். கஸ்தூரி மேத்தி தூவினதுக்கப்புறம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் சிம்மிலே போட்டு வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறம் வந்து இதை தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு பக்காவான சைட் டிஷ்ஷு ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும்.
உங்கள் வீட்டில் நீங்கள் சிக்கன் வாங்குனீங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் இன்னைக்கு வந்து செஞ்சுருக்கிறது வந்து சாதத்துக்கு தான் வந்து நான் எடுத்துருக்கிறேன். சாதத்தில் தான் வச்சு சாப்பிட்றதுக்காக வந்து இன்றைக்கி வந்து செஞ்சு சாதத்துக்கும் வந்து ரொம்பவே வந்து அட்டகாசமாக இருந்தது. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்கிறேன், ரொம்பவே வந்து அட்டகாசமாக. நம்ம இப்போ வந்து இந்த சிக்கன் கிரேவியை வந்து செஞ்சாச்சு. இந்த சிக்கன் கிரேவி வந்து நான் இன்னைக்கு வந்து சாதத்துக்கு தான் எடுத்துருக்கிறேன். இது வந்து சாதத்து கூட ரசமும் இந்த சிக்கன் கிரேவியும் வச்சு சாப்பிட்டோம்னா பக்காவான சைடிஷ், ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் தான் என் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். நம்ம புது புது வீடியோவோட நம்ம வந்து மீண்டும் வந்து சந்திக்கலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.